எக்ஸசைஸ் 5.3க்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி எழுதுனோம்னா பார்த்துக்கோ. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தமிழில் வந்து நேர்கோட்டின் சமன்பாடு. இதில் நிறையா ஈக்குவேஷன் இருக்குது, மெமரைஸ் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். கவனிடா தம்பி. ஃபஸ்ட்டு வந்து y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, இது ஒரு இது. செகண்டு இது ஒய் மைனஸ் ஒய் ஒன் இல்லை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு, தப்பாக எழுதுறேன், ஒரே இதாக எழுதிக்க, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். கொஞ்சம் பார்த்துக்கடா. அடுத்து எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொன்னால், நேர்கோட்டின் சமன்பாடுன்னு சொன்னால் இதெல்லாம் நான் வரணும். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அது என்ன சார், எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதில் எம்ன்றது ஸ்லோப்பு, எம் அப்படின்றது ஸ்லோப், சாய்வு. இந்த சி அப்படின்றது வந்து ஒய் இன்டர்செப்ட். சின்றது ஒய் இன்டர்செப்ட் இல்லை இன்டர்செப்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்செப்ட் ஆஃப் ஒய். இது ரெண்டும் கொடுத்தா இந்த ஃபார்முலா எடுக்கணும். கவனிச்சுக்க சொல்கிறத. அடுத்து இதுக்கு பேர் 2 பாயிண்ட் ஃபார்முலா. இது 2 பாயிண்ட் ஃபார்முலா. 2 பாயிண்ட் ஃபார்முலானா ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸ் டூ ஒய் டூ. இதுதான் 2 பாயிண்ட் ஃபார்முலா. 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டா, 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டா, இது என்ன அப்படின்னா, எக்ஸு கீழே உள்ளது எக்ஸ் இன்டர்செப்ட், எக்ஸ் வெட்டு துண்டுன்னு அர்த்தம்டாமா. ஒய்க்கு கீழே உள்ளது ஒய் வெட்டு துண்டு, அது வந்து ஒய் வெட்டு துண்டுன்னு சொல்லுவாங்க. சிஏ இன்டர்செப்ட்ன்றது வெட்டு துண்டு அப்படின்னு அர்த்தம். இதில் ஏன்றது இன்டர்செப்ட் ஆஃப் எக்ஸு, பின்றது இன்டர்செப்ட் ஆஃப் ஒய். ஆனால் அதில் சி வந்து இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க ஒய்க்கு. இது மூணுமே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றதுக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு இங்கே பாரு, இதில் ஒன்றும் இல்லை, கேட்கக்கூடியது ஒன்று இருக்குது, பார்த்துக்கோ. ஒரு 4 இது எழுத போகிறேன், ஒரே பேரா 4 எழுத போகிறேன், பார்த்துக்க, வித்தியாசம் இருக்குது. த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், the equation of y axis, the equation of parallel to x axis, the equation of parallel to y axis. இதெல்லாம் உண்மையில் கேட்பாங்க, பார்த்துக்கோ. ஆன்சர் எழுத போகிறேன், நீ கவனிட்டமா. the equation of x axis அப்படின்னா y equal to 0, y equal to 0. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து மேலே உள்ளது வந்து எக்ஸ் அச்சின் சமன்பாடு, இதாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் அச்சின் சமன்பாடு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் அச்சின் சமன்பாடுன்னு கேட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மாற்றி பேரலல் டூன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கே, பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே. சொல்கிறத புரிஞ்சுக்கோ. சாதாரணமாக ஈக்குவேஷன் கேட்டிருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 மாற்றி எழுதிக்க. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு 0, ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சிஸ்னா என்ன வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 0 மாற்றி வருது பாரு. ஆனால் பேரலல்னு வரையில ஈக்குவல் டு 0 வரையில என்ன வருது, கான்ஸ்டன்ட் வரணும். ஒய் ஈக்குவல் டு சின்னு போட்டுட்டாலும் சரி, கேன்னு போட்டுட்டாலும் சரி, ஏன்னு போட்டுட்டாலும் சரி, எது வேணா போட்டுக்கோ. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்பாங்க, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இந்த ஆக்சஸ் இருக்குல்ல டே, இதுக்கு என்னன்னா இது எக்ஸு, இது ஒய். இந்த ஆக்சஸ் இது ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். அப்படின்னா இந்த கோடு இதுதான், அந்த கோடை தான் சொல்லியிருக்கு. இதில் இதான் என்ன ஆக்சிஸ் போட்டிருக்கீங்க, அதானே, அதைத்தான் சொல்லியிருக்கோம்.
இது என்ன அர்த்தம் அப்படின்னா இதை சொல்லியிருக்கு, ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருக்கு. இது என்னன்னு தெரியுமா, ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்றது வேற. இது எக்ஸ் ஆக்சிஸ் தான், ஆனால் ஒய் ஈக்குவல் டு என்னது கே. ஒய்னா இதுதான் ஒய் ஈக்குவல் டு கே. அப்போ பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய்யில் ஏதாவது ஒரு ஆன்சர் இங்கிட்டும் வரலாம் அல்லது இங்கேயும் வரலாம், இப்படி வரணும். பேரல் டு எதுக்குன்னு பார்த்துக்கோ, பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் இப்படி தானே போகும், நடுவில் உள்ளதான் எக்ஸ் ஆக்சிஸு. இணைன்னு அர்த்தம் தமிழில், ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம். நடுவில் பேரலல் எதுக்கு, எக்ஸுக்கு. டேய் இது ஏன் ஒய்ன்னு எழுதிட்டு வேறு இப்படி போட்டு விட்றாதீங்க. ஒய்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும், மைனஸ் கேன்னு வச்சா இங்கே வரும், அப்படி தானே. அதுக்கு நேராக கோடு போட்டோம்னா எதுக்கு பேரலல் ஆயிடுச்சு, எக்ஸுக்கு பேரலல். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது எக்ஸு, இது ஒய்ன்னு போடுறோம். பேரலல் டு என்ன சொல்லியிருக்கு, ஒய் ஆக்சிஸ். அப்போ இப்படி தான் படம் வரையணும். ஒய் ஆக்சிஸ் நடுவில் நிற்கிறது தானே, அதுக்கு பேரலல்னா அது இணையாக இருக்குது. இணை அப்படின்னு தமிழில் அர்த்தம், புரிஞ்சுக்கோ. ஆக்சஸ்ன்றது வேற, அதில் பேரலல்ன்ற வார்த்தை வேற, மேலே ஏறியோ இல்லை இறங்கியோ தள்ளி வரும். எக்ஸுக்கு பேரலல் அப்படின்னா எக்ஸ் இப்படி இருக்குன்னா ஹரிசாண்டலாக இருக்கும், தரைமட்டமாக. இதுக்கு கீழே அப்படி இருக்கும், இல்லை மேலே அப்படி இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ் பேரலுக்கு, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். இப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம், இல்லை வெர்டிகல்னு அர்த்தம், செங்குத்து. இது ஒய் ஆக்சிஸ். இதுக்கு பேரலல்னா இப்படி தான் படம் வரைய முடியும், இல்லைன்னா இந்த சைடு ஒரு கோடு போடலாம். அதான் இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா சில நேரங்களில் இந்த ஃபஸ்ட்டு கணக்கில் இருக்குது, நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு கணக்கில் இருக்குது, அதனால் சொல்லிட்டேன். இதில் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரலல் டு அப்படின்னு வந்தால் மறந்துடாத, இது ஒரு அர்த்தம். இது ஃபுல்லாக ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ளதுராமா. இது ஃபுல்லாக ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ளது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் செய்யணும். இப்போ நான் ஜென்ரலாக சொல்லித்தர்றேன், அதுக்கப்புறம் நம்ம கணக்குக்குள்ளே போவோம், சரியா? ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் தான் இது, அதுக்காண்டி சொல்ல வரேன். இங்கே பாரு, இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே டாபிக் வந்துடாமா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான். தமிழில் நேரு ஓட்டின் சமன்பாட்டை காண்க, சரியா? இப்போ நான் ஒன்று கொடுக்குறேன் உனக்கு, கிவன் என்ன கொடுக்குறேனோ அதை பொறுத்தா ஃபார்முலா ஃபிட் பண்ண முடியும். ஸ்லோப் அப்படின்றது ஒரு 3ன்னு வச்சுக்கோ. ஒய் இன்டர்செப்ட் அப்படின்றது இன்டர்செப்ட் ஒரு 2ன்னு வச்சுக்க. இப்போ நான் கொஸ்டின் ஆன்சர் எழுதணும், ஆன்சர் இது ஒன்றாவது கொஸ்டின் வச்சுக்கோ, ஆன்சர் எழுதுறேன். ஒரு எம் கொடுத்துருக்கு, எம்னா ஸ்லோப், அதுக்கு பேர் எம்னா ஸ்லோப்பை வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஒய் இன்டர்செப்ட்னா உனக்கு என்ன சொன்னேன், சி. வெரி குட், 2. அப்போ இது ரெண்டும் கொடுத்துருந்தா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை யோசிக்கணும். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எழுதிட்டு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ ஒய் ஈக்குவல் டு எம்முக்கு போல என்ன இருக்குது 3, எக்ஸு ப்ளஸ் என்னது 2, அவ்வளோதான். அடுத்து என்ன செய்யணும், நிறுத்திக்கலாம். இல்லை நல்லா செய்யணும் அப்படின்னா எக்ஸ் வரணும், நெக்ஸ்ட்டு ஒய் வரணும், நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வரணும். வரிசையாக எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதி, இல்லை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அது மாதிரி. ஃபஸ்ட்டு எக்ஸு, ரெண்டாவது ஒய், மூணாவது கான்ஸ்டன்ட். அப்போ இதை அங்கிட்டு இடையில கொண்டு சொல்லிடலாம். அப்போ 3x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, இதுதான் ஒரு கணக்கு. கொஸ்டினில் கேட்டால் அப்படி கேட்பாங்க. மேலே வந்து என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஆனால் கிவன் என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்லோப்பும் என்ன கொடுத்துருக்கேன், இன்டர்செப்ட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ அதை எடுத்துக்கு அப்ளை பண்ண தெரியாதா, அப்படின்னா ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரியுமா, யோசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஃபார்முலா எழுதி போட்டாலும் அதை மெமரைஸ் பண்ணால் தான் செய்ய முடியும். இதை எவன் ஒருத்தன் கரெக்டாக சொல்கிறானோ அவன் தான் எழுத முடியும். தெரியுதா சொல்கிறது? அதே மாதிரி இந்த பார் மேலே ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான், கொஸ்டின் தான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். செகண்ட் ஒன் பாசிங் த்ரோ த பாயிண்ட்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுக்குறேன். பாசிங் த்ரோ த பாயிண்ட், THRO UGH, த்ரோ த பாயிண்ட் இல்லை பாயிண்ட்ஸ் 2 எழுதுவோம். ஏன்னு ஒரு பாயிண்ட் 1,-2, பின்ற பாயிண்ட்டு 2,-3ன்னு வச்சுக்கோ. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டேன். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கோம் மேலே, மேலே உள்ள ரோல் பண்ணி விட்டேன். மேலே ஃபைண்ட் த ஈக்குவேஷனா, அப்படி யோசிக்க. 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டால் வேற, 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டால் போன எக்ஸசைஸு. அதுக்கு ஃபார்முலா என்ன எழுதுவிய, y2 - y1 x2 - x1. ஸ்லோப் கேட்டா, சாய்வு கேட்டா. இதே பாயிண்ட் தான், ஆனால் கேட்குற கேள்வி வேற. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்.
அப்போ அதுக்கு மாத்திரம் ஒரு பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துரு, ஆன்சர் எழுதுறேன். ஒரு பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துட்டேன், இன்னொரு பாயிண்ட்டை 2, -3 எடுத்துட்டேன். இது x1 y1, இது x2 y2 எழுதிட்டேன்டாமா. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எழுதுறேன், மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரைட் லைன் y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. இது x1 y1 போட்டு பாரு, y மைனஸ் y1 இந்த இருக்குது என்ன 2, இதோட சேர்ந்தா +2. அதே y2 என்ன இருக்குது -3 +2 ப்ளஸ் ஆயிரும்லடா, ரைட். ஈக்குவல் டு x மைனஸ் x1 என்ன இருக்குது 1 பை அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் போட்டேன் அவ்வளோதான். நடுவில் உள்ள மைனஸ் அப்படியே இருக்குது. x2 என்ன இருக்குது 2, நடுவில் உள்ள மைனஸ் x1 என்ன இருக்குது 1, அவ்வளோதான். சரி பண்ணிக்க. y + 2 பை -1 ஈக்குவல் டு x - 1 பை 1. கிராஸில் மல்டியில் பண்ணிக்க. அப்படி கிராஸில் மல்டினா இங்கே நம்பர் இருந்தால் இங்கே போகும்ல, அது மாதிரி 1 இங்கே கொண்டு போ. 1 × y + 2 -1 இன்ட்டு மல்டிப்ளைல டிவைடில் அங்கிட்டு போகும், டிவைடில் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும். x - 1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. அப்படி வேறு நம்பர்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆகணும், அதனால சொல்லி கொடுக்குறேன். ஒன்றுனா எஃபெக்ட் ஆகாது. y + 2 1 × 2 2 தான். இது -x. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கணும், ரெண்டாவது ஒய் இருக்கணும், அப்புறம் நம்பர் இருக்கணும். அப்போ எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, அப்போ இங்கிட்டு கொண்டு போகக்கூடாது. இதைத்தான் இங்கிட்டு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ இது இங்கிட்டு கொண்டு வந்தால் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 +1 இங்கிட்டு வந்தால் -1. நம்பர் ரெண்டே சேர்த்துட்டேன். இரண்டே கழிச்சா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 = 0. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ அது தகுந்தாப்புல கீழே ஆன்சர் கொண்டு வரணும். இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக. இன்னும் இருக்குது, சொல்கிறேன் உனக்கு. வேற என்னத்தான் எழுதக்கூடாது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் கொஸ்டின். நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இதோட இந்த எக்ஸசைஸ் பார்த்து முடிச்சாலே 5ஆவது யூனிட் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஆமாம், திருப்பி இதுதான் வரும். நேர்கோட்டின் சமன்பாடு தான் வரும். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறும், பார்த்துக்கோ. அதனால தான் மைண்டில் ஏற்றிக்க அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 3ஆவது டைப்பு கொடுக்குறத பார்த்துக்க. எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுக்குறேன். எக்ஸ் இன்டர்செப்ட் இஸ் 2ன்னு வச்சுக்கோ. ஒய் இன்டர்செப்ட் இஸ் 3ன்னு வச்சுக்கோ. எக்ஸ் வெட்டுத்துண்டு 2, ஒய் வெட்டுத்துண்டு 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். எனில் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஒன்று ஏன்னு அர்த்தம். எக்ஸ் இன்டர்செப்ட்ன்றது ஏ, பின்றது அவ்வளோதான். எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவா, அதுக்கு பேர். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு இதுக்கு பேர் என்னது, இன்டர்செப்ட் ஃபார்ம். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. எனக்குள்ள சென்டென்ஸ் எழுதுனா எழுதிக்க, த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு. எனக்குள்ள எழுதணும்னா எழுதணும், த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எழுதிட்டு, இது இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் கொடுத்தனால இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவா. 2 பாயிண்ட் ஃபார்முலா 2 பாயிண்ட் ஃபார்முலா தம்பி சொன்ன மாதிரி. ஒரு ஸ்லோப்பு ஒரு ஒய் இன்டர்செப்ட்னா ஒய் = mx + c அப்படி தான் படிக்கணும். அவன் சொன்ன மாதிரி கரெக்டு தான். 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். 2 பாயிண்ட்டுன்னு சொன்னால் புரியுது இல்லை போன கணக்கு. 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், 2 பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், 2 பாயிண்ட்டுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கலாம். இதுதான் நீங்கள் ஜென்ரலாக படிக்க வேண்டியது. இந்த நானா கணக்கு செஞ்சேன்னு தெரியல போன கணக்கு. அதே மாதிரி நீ 2 பாயிண்ட் எழுதி மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டான்னு வச்சுக்கவேன், x1 + x2/2 y1 + y2/2 ஃபார்முலா போட்டு செய்யணும். அதே மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டா y2 - y1 x2 - x1. அவன் தான் புத்திசாலி. அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே ஒரே மாதிரி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. கேட்குற கேள்வி வேற. புரியுதா சொல்றது? அந்த 2 பாயிண்ட் கொடுத்து 3 சம்மு சொல்கிறேன் நான். 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்கலாம், மிட் பாயிண்ட் கேட்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்கலாம். அது மாதிரி பார்த்துக்கோ, சரியா? மறந்துடாத. இப்போ இதில் அப்படியே போட்டு அப்ளை பண்ண அவ்வளோதான். x/2 + y/3 = 1. 3 2s are கிராஸில் கொண்டு போ. 3x + 2y = இதை கிராஸில் கொண்டு போயிரு. 3x + 2y = அவ்வளோதான். இது வேணா இங்கிட்டு கொண்டு வந்துக்க. 3x + 2y - 6 = இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் அந்த கணக்குக்குள்ள ஆன்சரு. அதே மாதிரி அடுத்து எழுதி போட்ட ஃபார்முலாவுக்கு நானாக எழுதுகிறேன் கணக்கு, அவ்வளோதான். கிரியேட்டட் மாதிரி எழுதிக்கிற வேண்டியதான். ஃபைண்ட் த
equation of straight line parallel to x-axis and throw the point THROUGH throw the point 1, -4 அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ நானாக எழுதியிருக்கேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான். கவனி அருள். பேரலல் டு என்ன சொல்லியிருக்கோம்? அந்த சொல்லியிருக்கேன்ல, சொல்யூஷன் போடுறடா, அதை சொல்லு முதல்ல. பேரலல் டு என்னது? த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் சென்டென்ஸ் எழுதுனோம்னா y ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதுனா 1 மார்க் வாங்கிடலாம். புரியுதா சொல்றது? இப்போ நீ ஆன்சர் எழுத போற. பாயிண்ட் கிவன் பாயிண்ட் கொடுத்துருந்தான்ல, இதுல y எது? வெரி குட், அவ்வளோதான். y ஈக்குவல் டு -4. இங்கிட்டு கொண்டு வந்து என்னங்க? y + 4 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் கணக்கு. வேற எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாரு. இது எக்ஸு, இது ஒய். படம் போட்டு சரி சொல்கிறேன். அந்த பாயிண்ட் எங்கே ஃப்ளாட் ஆகுன்னு பார்க்கணும். எக்ஸில் என்னது 1, ஒயில் என்னது இப்படி தானே வரும். ரைட்டாக தப்பாடா? இப்படி தான் வரும். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இங்கனக்குள்ளே என்ன இருக்கும்? -4. சரிதானே? இப்போ நான் வந்து கோடு வரைகிறேன், பார்த்துக்கோ. இப்படி கோடு வரைஞ்சோம்னா, இப்படி கோடு வரைகிறேன், எது வழியாக போகுது? ஆனால் எதுக்கு பேரலாக இருக்குது? அதான் அது. அந்த அங்கே என்ன கேட்டுருந்துச்சு? இதுதான் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸும் போகுது. ஆனால் கோடு எது வழியாக போகுது? -4 எதில் எழுதியிருக்கோம்? இந்த இருக்குல்ல, தெரியுதா சொல்கிறது? சப்போஸ் கணக்கை மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா, இது வழியாக போயிருதுன்னு வச்சுக்க, இப்படி போகிறோன்னு வச்சு 1 வழியாக போகுதுன்னா இதுக்கு பேரலல். எதுக்கு பேரலாக மாறிடும்? ஒய்க்கு பேரலாக மாறிடும். தெரியுதா? அப்போ x = k. அப்போ x = 1, x - 1 = 0. புரியுதான்னு பாரு சொல்கிறது. படம் போட்டு தெளிவாக படிக்கணும், நல்லா படிக்கணும்னா ரோஹிதா பார்த்துக்குங்க. இணை அப்படின்னு அர்த்தம். அந்த லைனில் எந்த பாயிண்ட் வழியாக போகுதோ அதைத்தான் எடுத்து எழுத முடியும். எக்ஸுக்கு இணையாக போகிறது கீழே உள்ள கோடு. -4 வழியாக போகுது. எக்ஸுக்கு இணையாக போகிறதுனா பேரலாக போகிறது. -4 வழியாக போகுது. நீ x = -4 எழுதக்கூடாது. அது எந்த இடத்துல உள்ளது? ஒய் ஆக்சிஸில் உள்ளது. அப்போ y = என்ன எழுதுன்னு? -4. இதை தான் புரிஞ்சு படிக்கிறவன். நான் இங்கே குருட்டுத்தனமாக சொல்லியிருக்கிறது அங்கே சொன்னது. y = kன்னு எழுதிட்டு இல்லை, இங்கே எக்ஸுன்னு பார்த்தா இங்கே ஒய்ன்னு எழுதிட்டேன். இதில் எது ஒய்ன்னு கேட்டேன். எது ஒய்? அதை போட்டுட்டு ஆன்சர் எடுத்துட்டேன். அப்படியே முடிச்சுக்க. இது உனக்கு தெரிகிறக்காண்டி சொல்கிறது. உனக்கு தெரிகிறக்காண்டி எப்படி சார் எழுதுனிய அப்படின்றக்காண்டி யோசிப்பாங்க பயலுக. சில பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். பார்த்துக்க. எது பேரலல், எது பெர்பெண்டிகுலர் அப்படின்ற அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க. இப்படி கீழே இப்படி கிடைமட்டமாக இருக்குது, கிடைமட்ட கோடுன்னு சொல்கிறது. வெர்டிகல் லைன் அப்படின்றது செங்குத்து கோடு அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். அது எப்பயுமே நாற்று வச்சுக்கோங்க. பேரலல் அப்படின்றது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும். 2 சைடு எண்டு வரைக்கும், கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ரயில்வே தண்டவாளத்தை சொல்லலாம். அதனால் ரெண்டுக்குள்ள கேப் மாறாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் பேரலல் அப்படின்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னால் வேறு. இந்த மாதிரி மூளையை சொல்லலாம். இந்த இப்படி வர்றது தான் பெர்பெண்டிகுலர். 90 டிகிரி விழுவும். அதைத்தான் இப்படி போட்டு காப்பாங்க. பெர்பெண்டிகுலர் அப்படின்னு எழுதுவாங்க. பேரலில் இப்படி எழுதுவாங்க. எழுதையில் பெர்பெண்டிகுலர்னு வாசிக்கணும். அதை இதை பேரலல்னு வாசிக்கணும். புரியுதான்னு பார்த்துக்க. சரி, இதுதான் உனக்கு உள்ளது. இதை ஃபுல்லாக சேர்த்து தான் அந்த எக்ஸசைஸில் வரும். பார்த்து நிதானமாக படிச்சுக்கோ. சரியா சொல்கிறேன்? இதே மாதிரி இன்னொன்று கணக்கும் செய்யலாம். என்ன கணக்கு செய்யலாம்னா, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி செய்யலாம். சரி இருக்கட்டும், பரவாயில்ல, போதும் அப்படின்னு நிறுத்துகிறேன்.